பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சகரியா 2வது அதிகாரம் 10வது வசனம். இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து தான் சொல்றாரு, நான் வரப்போறேன்ப்பா, நடுவுல இருக்க போறேன்றாரு. எது நடுவுல அப்படின்னா, நம்ம வாழ்க்கை நடுவுல, நம்ம பிரச்சனை நடுவுல, நம்ம தோல்வியின் நடுவுல, நம்ம போராட்டங்களின் நடுவுல, நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா கஷ்டத்தையும் மாத்துறதுக்காக இப்போ நம்ம பக்கத்துல ஏசப்பா வரப்போறேன்னு சொல்லி ஏசப்பாவை இன்னைக்கு நம்மள பார்த்து தான் சொல்றாரு. ஆனா ஏசப்பா நம்ம வரத்துக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? அவருக்கு முதல்ல நம்ம இருதயத்தை கொடுக்கணுங்க. இதோ வாசப்படின்னு கதவை தட்டுறேன், ஒருவன் கதவை திறந்தானா அவன்கிட்ட நான் போவேன்னு ஆண்டவரே சொல்றாருல. அப்ப நம்ம இருதயத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறோம், அந்த பையனுக்கு கொடுக்குறோம், அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம், அந்த உலக காரியங்களுக்கு கொடுக்குறோம், டிவிக்கு கொடுக்குறோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு, மொபைல் போனுக்கு, நாடகத்துக்கு, சீரியலுக்கு, எக்ஸெட்ரா இது எதுக்கோ நீங்க கொடுக்குறீங்க. கொடுக்கறதுல நான் பிரச்சனை இல்லை. சில விஷயங்கள் உங்க வாழ்க்கை அழிக்கிறதுனே, அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்காக உங்க இருதயத்தை கொடுத்து பாருங்களேன். இப்போ உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் மாத்துவாருங்க. ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிச்ச எல்லா பேருடைய வாழ்க்கையும் நன்மையா தாங்க முடிஞ்சது. பேதுரு பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிச்சவருடைய வாழ்க்கையை வந்து ஆண்டவர் மாத்தினாருங்க. இன்னைக்கு நீங்க உங்களை ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சு அவருக்காக வாழுங்களேன். உங்க வாழ்க்கை மாறாமல போகுது, உங்க சூழ்நிலை மாறாம போகுது. நீங்க எதை நினைச்சு பயப்படுறீங்களோ அந்த பயமே இனிமே இல்லாம ஆண்டவர் மாத்த போறாரு. நான் விசுவாசிக்கிறேங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. God bless you.